வணக்கம். இன்றைய தினம் மார்கழி மாதம் 14வது நாள். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையினுடைய 14வது பாடலை பார்க்கலாம். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். உங்கள் வீட்டு புழைக்கடையிலுள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழு நீர் மலர்கள் விரிந்து ஆம்பல் மலர்கள் வாய் குவிந்து விட்டன. துறவிகள் கோயில்களில் சங்கூதி இறைவனை துயிலெழுப்பப் போகின்றார்கள். எங்களை வந்து எழுப்புவதாக வாய்ச்சொல் வீரம் காட்டினாயே, சொன்னபடி செய்யாதது மட்டுமல்ல, அந்த நாணம் கூட உனக்கில்லையே. வெறும் பேச்சு பேசுபவளே, சங்கும் சக்கரமும் ஏந்திய நீண்ட திருக்கரங்களை உடைய அந்த தாமரை கண்ணனை பாடுவோம், சீக்கிரம் எழுந்து வா என்பது இப்பாடலினுடைய பொருளாகும். அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான திருவெம்பாவை பாடல் 14வது பாடல். காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமாபாடி சோதித்திறம்பாடி சூழ்கொண்டை தார்பாடி ஆதித்திறம்பாடி அந்தமாம் ஆப்பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தன் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். காதில் அணிந்துள்ள தோடும் பிற அணிகலன்களும் ஆட, கூந்தலும் அதை நாடி வந்த வண்டின் கூட்டமும் ஆட, நாம் குளிர்ந்த நீரில் மூழ்கி நீராடுவோம். பின்னர் சிற்றம்பலவாணனை வேத பொருளானவனை ஜோதி வடிவானவனை கொண்டை அணிந்தவனை முதலும் முடிவுமானவனை அவன் நமக்கு உரியவனாகும் வண்ணம் பாடுவோம். மாயிலிருந்து நம்மை பிரித்து காக்கும் அன்னை பராசக்தியின் திருப்பாதங்களின் பெருமைகளை பாடுவோம். இத்துடன் இன்றைய தினத்திற்கான திருப்பாவை திருவெம்பாவை முடிவடைந்தது. நாளைய தினம் மற்றொரு பாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.